தெலுங்கு இயக்குனர் சுகுமார் டைரக்ஷன்ல 2021 ரிலீஸ் ஆன புஷ்பா படம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல சக்சஸ் கொடுத்துச்சு. அல்லு அர்ஜுன் வந்து இந்த படத்துல சந்தன மரத்தை வெட்டி கடத்துற ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாரு. அந்த கேரக்டர் நடிச்சதால என்னமோ தெரியல, இல்ல ஒரு கையை ஒரு சைடு தூக்கிட்டு ஒரு கை தொங்க போட்டுக்கிட்டு நடிச்சதால என்னமோ தெரியல, அவருக்கு நேஷனல் அவார்டு எல்லாம் கொடுத்தாங்க. சோ இந்த படத்தோட சீக்வல், அதாவது செகண்ட் பார்ட் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாம் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தோட கதை என்ன, இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னோட பேர் சக்திவேல். இந்த புஷ்பா 2 படத்தோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல அல்லு அர்ஜுனுக்கும் ராஷ்மிகாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆயிருது. மேரேஜ் ஆனதுனால ராஷ்மிகா மந்தனா வந்து அல்லு அர்ஜுன் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்குற ஒரு ஹஸ்பண்டா வந்து பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் இருந்துகிட்டு இருக்காரு. ஒரு சமயத்துல ராஷ்மிகா மந்தனாக்கு ஒரு ஆசை வரும். அது என்னன்னா, தன்னுடைய புருஷனான அல்லு அர்ஜுன் இந்த நாட்டோட சிஎம் கூட இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ என்னுடைய வீட்டு ஹால்ல மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. இதை வந்து அல்லு அர்ஜுன் கிட்ட சொல்லுவாங்க. அல்லு அர்ஜுன் உடனே வந்து சிஎம் ஆடுகளம் நிறைய கிட்ட போய் சொல்லுவாங்க. ஆனா வந்து நீ ஒரு ரவுடி, அதனால உங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்து எனக்கு வந்து சொசைட்டில என்னோட இமேஜ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிடுறாரு. இதனால டென்ஷன் ஆன அல்லு அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, தனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏவான ரமேஷ் கூட நின்று ஒரு போட்டோ எடுத்து இந்த போட்டோ தான் நான் என்னுடைய வீட்டு ஹால்ல மாட்ட போறேன், என் பொண்டாட்டி ஆசைப்பட்ட மாதிரி சொல்றாரு. அதுக்கு ரமேஷ் கேட்டாரு, நான் ஒன்னும் சிஎம் கிடையாது, என் போட்டோ விட்டு நீ அங்க மாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. உடனே அல்லு அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த ஸ்டேட்டோட ஆட்சியை கவுக்க போறேன், அதுக்கு நான் சென்ட்ரல் கிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. சென்ட்ரல் கிட்ட போய் நினைச்ச மாதிரி பேசுறாரு. பேசும்பொழுது பெரிய லெவல்ல டிமாண்ட் வைக்கிறாங்க. அதுக்கு வந்து அல்லு அர்ஜுன் ஆனா 5000 கோடி ரூபாய் தரேன், ஆட்சியை கவுத்துரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாரு. கடைசியா ராஷ்மிகா மந்தனா ஆசைப்பட்ட மாதிரி அல்லு அர்ஜுன் சிஎம் கூட நிக்கிற மாதிரி போட்டோவை அவங்க ஹால்ல மாட்டினாங்களா இல்லையா, அந்த 5000 கோடியை அவர் எப்படி ரெடி பண்றாரு அப்படிங்கறதா இந்த படத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன். இப்ப நான் சொன்ன இந்த படத்தோட கதை என்னன்னா, பொண்டாட்டி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு புருஷனா அவர் நடந்துக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதைப்படி அந்த 5000 கோடியை எப்படி ரெடி பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா மரத்தை வெட்டி கடத்திட்டு இருந்தா அல்லு அர்ஜுன் இந்த படத்துல இந்த செகண்ட் பார்ட்ல அப்கிரேட் ஆகி 2000 டன் அதன் மூலமா வர பணத்தை வச்சுதான் ஆட்சி காக்கும் முயற்சி பண்றாரு. இதை வந்து பண்றதுக்கு ஃபகத் ஃபாசில் இடைஞ்சலா இருக்காரு. ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஃபேஸ் அப் பண்ணிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இந்த 2000 டன் மரத்தை கடத்துறதுக்கு ஃபகத் ஃபாசில் பிரச்சனையா இருக்கிறதுனால ஒரு சின்ன கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்றாங்க. அதுல வந்து ஃபகத் ஃபாசில் கிட்ட அல்லு அர்ஜுன் மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா மன்னிப்பு கேட்ட அடுத்த சீனை வந்து பாத்தீங்கன்னா திரும்பி வந்து அல்லு அர்ஜுன் வந்து ஃபகத் ஃபாசில் கூட சண்டை போடுறாரு. இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா அந்த 2000 டன் மரத்தை கடத்த விட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டி போடுறாரு ஃபகத் ஃபாசில். இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற இந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஃபகத் ஃபாசில் ஒரு தடவை கூட அந்த சீக்வன்ஸ்ல ஜெயிக்கவே இல்லை. எல்லா டைமும் அல்லு அர்ஜுன் மட்டும் தான் ஜெயிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ வந்து அல்லு அர்ஜுனா இருக்கலாம், பட் ஒரு தடவையாவது வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து நம்ம ஜெயிக்க சான்ஸ் கொடுத்தா தான் அந்த படத்தை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியும். பட் அந்த விஷயத்துல இதுல கோட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபகத் ஃபாசில் வந்து எல்லா சினிமாவிலையும் ரொம்ப நல்லா நடிப்பார். அதாவது மலையாள சினிமாவா இருக்கட்டும், இல்ல தமிழ் சினிமாவா இருக்கட்டும், இல்ல அதர் லாங்குவேஜ் சினிமாவா இருக்கட்டும், எல்லாத்தையும் ரொம்ப நல்லா நடிப்பாரு. ஆனா இந்த புஷ்பா 2 படத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் டோஸ் கொடுத்து நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப எஃபெக்டிவா நடிக்கிறங்கிற பேர்ல அவர் வந்து கொஞ்சம் ஓவர் டோஸ் கொடுத்து நடிச்சிருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு தோணுது. அடுத்ததான் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா. இவங்களுடைய காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் வீட்ல வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹஸ்பண்டா இருக்காரு, அதே சமயத்துல ஒரு பியூட்டிஃபுல் வைஃபாவும் இருக்காங்க. ராஷ்மிகா மந்தனா வர்ற எல்லா சீக்வன்ஸும் பார்த்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி தோணுது. அதாவது கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டர் கிடையாது. அவங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் ராஷ்மிகா மந்தனாவை இந்த படத்துல காட்டுவாங்க. மற்றபடி ரொம்ப வந்து ஓவர் டோஸ் கொடுக்குற மாதிரி, ரொம்ப செக்ஸியா க்ளோஸா நடிக்கிற மாதிரி விஷயத்துக்காக மட்டும்தான் ராஷ்மிகா மந்தனாவை இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 2000 டன் மரத்தை கடத்தி 5000 கோடி கையில கொடுத்து ஆட்சியை கவுக்குற இந்த விஷயத்தை வச்சு படத்தை மேக்ஸிமம் 2 ல இருந்து 2.5 மணி வரைக்கும் நம்மளால கொண்டு போக முடியும். ஆனா பேலன்ஸ் 45 மினிட்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, புதுசா ஒரு ஸ்டோரி வந்து இம்ப்ளீட் பண்றாங்க. அது எந்த மாதிரின்னு கேட்டீங்கன்னா, புஷ்பாவோட சொந்தக்கார பொண்ணை கடத்திடுறாங்க. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற டாஸ்கை வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கொடுத்துட்றாங்க. ஆரம்பத்துல வந்து 5000 கோடி ரெடி பண்றதுக்கு ஆட்சி கவுக்குறதுக்கான விஷயத்த சொல்ல வந்துட்டு திடீர்னு ஒரு புதுசா ஒரு ஸ்டோரி வந்து உள்ள விட்டதுனால நமக்கு வந்து இது 2 படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தை பத்தி சொல்லணும்னா, தேர்ட் பார்ட்டுக்கான லீட் வந்து ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் இன்னும் எதிர்பார்ப்போட கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்துதான் இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சாம்சியோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான் அட்டகாசமா கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் டிஎஸ்பி வந்து இந்த படத்துல இருந்து வெளியில போறாரு. சாம்சி வந்து வித்தின் 2 வீக்ஸ்ல எப்படி இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரெடி பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா தெரியவே இல்லை. உண்மையிலேயே அட்டகாசமான ஒரு பிஜிஎம் சொல்லலாம். பிஜிஎம் மட்டும் இல்லைன்னா இந்த படத்தை நீங்க எங்க கொண்டு வச்சாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. அடுத்ததான் இந்த படத்துல தேவையில்லாம பண்ணுன ஒரு சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லு அர்ஜுன் வந்து இந்த லேடி கெட்டப் போட்டு பண்ற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் தான். இதுக்கு அவர் எதுக்காக லேடி கெட்டப் போட்டு நடிச்சாரு, எதுக்காக வந்து அந்த கலர் டிசைன் பண்ணி நடிச்சாரு அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லு அர்ஜுன் இந்த படத்துல வர்ற ஒவ்வொரு சீனும் அவருக்கு தனியா ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன, ஒரு ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம், ஒவ்வொரு சீனுக்கும் வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருது.
இந்த படத்தோட பாடல்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் டப்பிங்ல வந்து அந்த அளவுக்கு பாடல்கள் சரியா ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன். பட் தெலுங்கு ஆடியன்ஸ் மேபி வந்து இது வந்து ஒரு ஃபேவரட் சாங்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. தமிழ் சினிமாவில் பார்த்தா நிறைய படங்களோட சாயல் வந்து இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, குசேலன் படத்துல வடிவேலோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா தான் ஒய்ஃப் சோனா ஆசைப்பட்ட மாதிரியே ரஜினிகாந்த் போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவாரு. ஸோ அதுக்கு அவர் என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துலயும் அந்த விஷயம் இருக்குது. கூட நடிப்பில் ரிலீஸ் ஆன சகுனிங்கிற படத்தோட ஸ்கிரிப்ட் கொஞ்சம் லைட்டா இதுல தெரியுது. தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல வரப்போற அந்த ரயில்வே ட்ராக்கை வந்து மாத்தணுங்கிறதுக்காக தான் அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்சியை கவுப்பாரு. கடைசியா இந்த படத்தை பத்தி ஒரு விஷயத்த சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் படத்தோட கதைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. படத்தோட ஹீரோ யாரு ஹீரோயின் யாரு அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஆனா படத்துல எல்லாரும் ஈக்குவலா நடிப்பாங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்கும். பெரிய பெரிய ஆக்டர் நடிச்சாலும் சரி, சின்ன சின்ன ஆக்டர் நடிச்சாலும் சரி, எல்லாருக்குமே தேவையான அளவு ஸ்பேஸ் கொடுத்து கதையை மட்டுமே போக்கஸ் பண்ணி படத்தை கொண்டு போவாங்க. அதனாலதான் மலையாள சினிமா வந்து ஃபைட் சீக்வன்ஸா இல்லைனாலும் கூட அந்த படத்தை வந்து ரசிச்சு பார்க்க ஆளு இருக்காங்க. அடுத்துதான் அப்படியே நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வந்தீங்க வச்சுக்கோங்களேன், எல்லா வகையான வெரைட்டியான மூவிஸ் இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா, கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியா இருக்கட்டும், இல்ல ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ரீதியான ஒரு படமா இருக்கட்டும், இல்ல ஒரு லவ் ஸ்டோரி சம்பந்தப்பட்ட ஒரு படமா இருக்கட்டும், இப்படி எல்லா வெரைட்டியான படங்களும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு படம் கூட தமிழ் சினிமாவில் இருந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்ததான் நம்ம அப்படியே தெலுங்கு சினிமா பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெலுங்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற ஆக்ட்ரஸ் வந்து மற்ற லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க வந்து நிறைய மேக்ஸிமம் ட்ரோல் தான் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க படங்கள்ல மேக்ஸிமம் கதையே இருக்காது. 4 பேர் தூக்கி அடிச்சு புரட்டை எடுக்கிறது, மேக்ஸிமம் வந்து ஹீரோயினுக்கு வந்து கவர்ச்சியான ட்ரெஸ்ஸை வச்சு அந்த படத்தை எப்படியே ரன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, மொத்தத்துல தெலுங்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் படத்துல கதை இருக்காது. ஆனா வந்து எல்லா படங்களும் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் படத்துல கதைக்கு பெரிய லெவலில் முக்கியத்துவம் கிடையாது. ஆனா வந்து தெலுங்கு ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மசாலா கலந்த என்டர்டைன்மெண்ட் மூவியை தான் இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. ஃபைனலா இந்த படத்தை பத்தி நான் சொல்றதை விட இவர் சொன்னா உங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் சொன்ன இந்த டயலாக் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லா எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் நம்ம லெஜெண்டரி ஆக்டர்ஸ் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க. அதை நீங்களே பாருங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் ரிசல்ட், ஃபைனல் ரிவ்யூ. ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தெரியுதுங்கண்ணா. காட்டுக்குள்ள மரம் வெட்டுறீங்க, ஊருக்குள்ள வேணா ஒரு மரக்கடை வச்சு தரேன், அதை வச்சு பொழைச்சிங்கண்ணா. என் பிளாஸ்பேக் சொல்றேன் கேளு. சந்தன மாரி காலையில இருந்தா சந்திர சோப்பு கேட்டா அந்த இயக்கத்துல அவ செத்து போயிட்டா. பிளாஸ்பேக் நல்லா தானுங்கண்ணா இருக்கு, ஆனா கவர்மெண்ட் ஒத்துக்காதுங்களா. இந்த கட்டை வேற வரைக்கும் அந்த சந்திர கட்டையை வெட்டி எதிர்வேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.